நிச்சயமா ராதிகா. நேபாளத்தில் காற்றாற்று வெள்ளத்தில் 49 தமிழர்கள் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞரின் குடும்பத்தினர் அனைவரையும் மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஈரோடு, நாமக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆன்மீக சுற்றுலாவிற்காக சென்னையில் இருந்து கைலாஸ் யாத்திரையாக 49 தமிழர்கள் சென்ற நிலையில் அவர்கள் சீனாவில் இருந்து நேபாளம் வழியாக இந்தியாவிற்கு திரும்பும் பொழுது நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த காற்றாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக கைலாஸ் யாத்திரையை சென்ற 49 தமிழர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பயணத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள ஆலமேடு மகாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜாராம் என்கிற இளைஞரும் இடம்பெற்றிருக்கிறார். தனியார் ஆன்மீக சுற்றுலா நிறுவனத்தின் மூலமாக கடந்த 14ஆம் தேதி சென்னை விமான நிலையத்தில் இருந்து நேபாளம் வழியாக கைலாஸ் யாத்திரைக்கு சென்ற 49 பேர் புறப்பட்டு சென்ற நிலையில் யாத்திரையை முடித்துவிட்டு நேபாளம் சீன எல்லை பகுதியில் உள்ள குடியேற்ற அலுவலகத்தில் இமிகிரேஷன் பணிகளை மேற்கொண்டிருந்த போது திடீரென காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பெருவெள்ளத்திற்கு பிறகு குடியேற்ற அலுவலகத்தில் கட்டிடமும் அடித்து செல்லப்பட்டதாக அங்கிருந்த யாத்திரிகர்களின் நிலை குறித்தும் இதுவரை உறுதியான தகவல் கிடைக்கவில்லை என்று உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜாராம் என்கிற இளைஞரும் பயணம் செய்து மேற்கொண்டுள்ளதால் அவரது குடும்பத்தினரும் அச்சத்தில் இருக்கின்றனர். குறிப்பாக கடந்த 26ஆம் நேற்றைய தினம் காலை முதல் யாத்திரைகளை தொடர்பு கொள்ள முடியவில்லை என நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள காற்றாற்று வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் மோசமான வானிலை காரணமாக தகவல் தொடர்பு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ராஜாராம் உள்ளிட்ட 49 தமிழர்களையும் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா அல்லது தற்போது வரை எங்க தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்தான உறுதியான தகவல் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை. இதனால் செங்கல்பட்டு மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள 49 யாத்திரிகர்களின் குடும்பத்தினரும் செய்வது தெரியாமல் தவித்து வருகின்றனர். ராஜாராம் உள்ளிட்ட 49 நிலையில் உள்ள உடனடியாக கண்டறிந்து அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு தமிழகம் அழைத்து வர வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.